அண்ணாமலை வந்து தன்னை மீறி யாருமே வளரக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டு தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. சீமான் அவர் கூட வாலிபர் செல்ஃபி எடுக்க போனாரு, ட்ரோனை புடுங்கி வீசிட்டாரு. அதாவது ஒரு கட்சியோ ஒரு இயக்கத்தோட தலைவரோ வந்து எல்லாத்தையுமே கரெக்டா நடந்துக்குவாங்களா? பொது இடத்துல வந்து அப்படி நடந்துக்கூடாது. அசிங்கமான விஷயம் தான் அது. உலகத்திலேயே வந்து கடன் வாங்குறதுல இப்போ முதன்மையான மாநிலம் எதுன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு தான். முதன்மையான முதலமைச்சர் யாருன்னு கேட்டீங்கன்னா கடன் வாங்குறதுல மு.க. ஸ்டாலின் தான். Study in Singapore, Mauritius. Easy entry to Canada, UK, Europe, Australia, New Zealand. For admission contact 7904-710-512. நகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர், பத்திரிகையாளர் திரு செல்வராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று நெல்லையில 4 கோடி ரூபாய் பிடிபட்டுச்சு. நயினார் நாகேந்திரன் அவருக்கு தொடர்புடைய பணம் அப்படின்னு சொல்லி தகவல்கள் ஆரம்பத்துல வந்தது. அதுக்கப்புறம் இதுக்கு காரணமா அண்ணாமலை தான் இருக்காரு அப்படின்ற தகவல்கள் எல்லாமே வருது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது தமிழ்நாடு நாடாளுமன்ற 24 தேர்தல் களம் வந்து இன்னைக்கு சூடு பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்துல வந்து சில கட்சிகள் வந்து தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்காங்க, பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இது வந்து உள்கட்சி விவகாரம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு உள்குத்தல் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவங்கள் வெளிவந்துட்டு இருக்கு. அது சென்னை கீழ்ப்பாக்கத்துல இருக்கிற அவர் ஹோட்டல்ல இருந்து அவரோட மேனேஜர், உறவுக்காரங்க நயினார் நாகேந்திரன் அவரோட உறவுக்காரங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அவங்கதான் நெல்லை எக்ஸ்பிரஸ் மூலமா இந்த பணத்தை கொண்டு வரதாக ஒரு தகவல் வருது. இந்த தகவலை எடுத்து போலீஸ்காருக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க மர்ம நபர்கள். அது கூட இருந்தவங்க தான் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். இதுல நீங்க சொல்ற மாதிரி அண்ணாமலை இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இருக்கு. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இப்ப நெல்லை, அதாவது தமிழ்நாட்டுல பாஜக தேர்தல்ல கண்டெஸ்ட் பண்றதுல வந்து ஏதோ ஒரு தொகுதி ஜெயிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து நெல்லை தொகுதி தான் அப்படின்னு நம்ம நகரம் சார்பா ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில வந்து நாளைக்கு வந்து நயினார் நாகேந்திரன் பாஜக சார்பில் நின்று ஜெயிச்சு எம்பி ஆகி போனாங்கன்னா கிட்டத்தட்ட அவர் மத்திய அமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டுல தன்னை மீறி யாரும் வளரக்கூடாது அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவோடு செயல்பட்டவர் தான் அண்ணாமலை. அதன் அடிப்படையில் அவரே வந்து இது வந்து செஞ்சிருக்கலாமோ அப்படிங்கிற உங்க கேள்வியில இருந்து புரிய வருது. ஏன்னா இவ்வளவு பெரிய பணத்தை சென்ற தேர்தலில் வந்து இதே மாதிரி ஒரு கடந்த 2 தேர்தலுக்கு முன்னாடி வந்து திருச்சியில இந்த மாதிரி பிடிவிடுது 5 கோடி ரூபாய் கேஷா பிடிவிட்டது. அப்போ அது வந்து KN நேருக்கு சொந்தமானதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பஸ்ஸில் இருந்து பிடித்தாங்க. பெரிய ஒரே பேக்ல வந்து கட்டுக்கட்டான பணங்கள் அடுக்கி வச்சிருந்தாங்க. அது KN நேருக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்துச்சு. கடைசியில் அது யாருமே தனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தம் கொண்டாடி யாருக்குமே வருமான வரித்துறையோ இல்லை தேர்தல் ஆணையத்தோட முறையிடல. அதன் அடிப்படையில் அந்த பணம் அப்படியே போயிடுச்சு. அந்த மாதிரிதான் இந்த பணமும் போகும். வந்து என்னோடது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே சொல்லிட்டாரு. எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டாரு. ஆனா இந்த 5 கோடி அபேஷ் போனதுதான் கணக்கில் வராத பணமா தான் காட்டப்படும். இதுல வந்து யாரையுமே குற்றம் சொல்ல முடியாது. அண்ணாமலை தான் இது செஞ்சாரு அப்படின்னு குற்றம் சொல்ல முடியும் நேரடியா. ஆனா போட்டு கொடுத்து உள்ளடி வேலையிலேயே வந்து இதை வந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காகவும் நடக்குதா சார்? பெரிய அளவுல பாஜகல இந்த உள்குத்துன்னு சொல்லக்கூடிய உள்ளடி வேலை எதுவும் நடக்குதா? நிறைய நடக்குது. அதாவது ஒரு கட்சியில இருந்து ஒரு வளர்ச்சி அடைறது வந்து யாருக்குமே பிடிக்காது. அது குறிப்பா தேசிய கட்சிகள் எல்லாம் யாருக்குமே பிடிக்காது. இப்ப வந்து உதாரணத்துக்கு சொல்ல போனா திருச்சியில வந்து கிட்டத்தட்ட ஒரு நேர்காணல தொட்டியம் ராஜசேகர் அப்படிங்கிறவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு. பேட்டி கொடுக்குற போது என்ன சொல்றாரு, திருச்சியில வந்து தந்தா KN நேரு சார்ந்த ரெட்டியார் சமூகத்தை தவிர வந்து இங்க யாருமே வளரக்கூடாது அப்படின்னு பாக்குறாங்க. அங்க வந்து குறிப்பா வந்து கல்லர் மறவர் சமூகம் இருக்கு, அதுக்கடுத்து முத்தரையர் சமூகம் இருக்கு, அதுக்கடுத்து தேவேந்தர் குல வேளாளர் சமூகம் இருக்கு. இந்த 3 சமூகம் வந்து திருச்சியில பெரிய அளவுல இருக்கு. ஆனா சிறுபான்மையார் உள்ள ஒரு சமூகம் ரெட்டியார் சமூகம் அந்த சைடு பாத்தீங்கன்னா எல்லாமே இப்போ மணச்சநல்லூர் ஆகட்டும், அதை ஒட்டியுள்ள பகுதிகளாகட்டும், இப்போ வந்து நகராட்சி தலைவர், பேரூராட்சி தலைவர்கள், கிளை கழகங்கள் எல்லாமே வந்து ரெட்டியாரவே போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொட்டியூர் ராஜசேகர் வந்து என்னோட பிரஸ் மீட்ல சொல்றாரு. ஸோ வந்து இந்த மாதிரிதான், அதாவது யாரு சின்ன தலைவர்களோ இல்லை அந்த அந்த சரியா விடுறாங்களோ இதை வந்து திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு சாதியம் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா வந்து KN நேரு இதுக்கு என்ன பதில் சொல்லுவாரு அப்படிங்கிறத தொட்டியம் ராஜசேகரோட கேள்வியா இருக்கு.
திருச்சியில வந்து அவங்கள சார்ந்து யாருமே வளரக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களோட சித்தாந்தமா இருக்கு. அந்த மாதிரிதான் அப்போ பிஜேபியிலும் அந்த மாதிரிதான் இருந்துட்டு இருக்கு. இப்போ அண்ணாமலை வந்து தன்னை மீறி யாருமே வளரக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டு தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா வந்து இது இவர் தலைவர் பதவியில் இருக்கிற வரைக்கும் தான் அவர் செல்வாக்கு அது இதெல்லாம் இருக்கு. அவர் அந்த தலைவர் பதவி போயிட்டு அவரும் ஒரு செல்லாக்காசு ஆயிடுவாரு அப்படிங்கிறது அரசியல் வந்து யதார்த்தமான உண்மை. இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இப்போ தேர்தல் அரசியல் களம் பத்தி வந்து ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் போயிருக்கிறதா வந்து ஒரு தகவல் எல்லாம் வந்து அந்த உளவுத்துறை ரிப்போர்ட் என்ன, அதுல என்ன தகவல்கள் இருக்கிறதா நினைக்கிறீங்க? அதாவது தேர்தல் காலங்கள்ல வந்து உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து கிட்டத்தட்ட 3 கட்டங்களா பிரிச்சு கொடுப்பாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி, கூட்டணி சேர்றதுக்கு முன்னாடி, அப்புறம் அதுக்கப்புறம் வேட்பாளர் அறிவிச்ச பின்னாடி, அதுக்கப்புறம் வந்து தேர்தல் பிரச்சாரம் போயிட்டு இருக்கிற போது இப்படி 3 வகையா பிரிச்சு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குற போது பாத்தீங்கன்னா யாருக்கு எந்தெந்த தொகுதியில கட்சி ஜெயிக்க போகுது, எந்தெந்த தொகுதியில ரொம்ப டஃப்பா இருக்கு, எதுல வீக்னஸா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது போக அது கூடவே வந்து தொண்டர்கள் வந்து நிர்வாகிகளும் வந்து ஒண்ணா வேலை செய்யறாங்களா, இல்ல வந்து போட்டு கொடுக்குறாங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டி கொடுக்குறாங்களா அப்படிங்கிற சில கேள்விகள்லாம் போகும். அவங்களுக்கு வந்து அத தொகுதி வாரியா பிரிச்சு கொடுப்பாங்க. அதன் அடிப்படை பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில வந்து ரொம்ப உள்ளடி வேலையா போவதாக தகவல் வந்திருக்கு. அதே சமயத்தில் விழுப்புரம் தொகுதியில் வந்து திமுக சார்பில் அங்க மாவட்ட செயலாளர் இருக்கிற பொன்முடி அவங்க எல்லாம் சப்போர்ட் இல்ல. ஏன்னா வந்து விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வந்து ரவிக்குமார் நிற்கிறாரு. அவர் சென்ற தேர்தலில் திமுகவில் உதயசூரிய சின்னத்தில் நின்னாரு. இப்ப வந்து அவர் பானை சின்னத்தில் நிக்கிறனால அவர்களா சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. அதை தாண்டி அதன் ஒட்டியுள்ள பகுதிகளாவே கிட்டத்தட்ட திருவண்ணாமலை, அப்புறம் இந்த சைடு வந்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி, இப்ப ஏற்கனவே சொன்ன விழுப்புரம், இப்படி ஒரு 6-7 தொகுதிகள் அந்த சைடு வட மாவட்டங்கள்ல வந்து குறிப்பா வந்து அவருக்கு ரொம்ப திமுகவுக்கு வந்து சரியா வேலை செய்யல அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் போயிருக்குது. இதை பார்த்த முதலமைச்சர் வந்து ரொம்ப அதிர்ச்சி அடைந்ததாக ஒரு தகவல் இருக்கு. இது வந்து பல்வேறு இடங்கள்ல அது வட மாவட்டங்கள் மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதுமே சில ஒரு ரிப்போர்ட் எல்லாம் போயிருக்கு. அதன் அடிப்படையில் வந்து அவர் ரொம்ப வெக்ஸ் ஆகிருக்காரு அப்படிங்கிறது மாதிரி சில தகவல் போயிட்டு இருக்கு. சார், இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் கூட வந்து ஒரு வாலிபர் வந்து செல்ஃபி எடுக்க போனாரு. அதை வந்து அவர் வந்து செல்போனை பிடுங்கி வீசிட்டாரு. இதை வந்து இப்போ சர்ச்சை ஆக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி என்ன சார்? அதாவது ஒரு கட்சியோ ஒரு இயக்கத்தோட தலைவரோ வந்து எதுலையுமே எல்லாத்துலயுமே கரெக்டா நடந்துக்குவாங்களா அப்படிங்கிற வந்து கேள்விக்குறிதான். பல டென்ஷன் அவங்களுக்கு வாழ்க்கையில போயிட்டு தான் இருக்கு, வந்துட்டே இருக்கு. எல்லா நேரத்திலயும் சிரிச்சு முகமா இருக்க முடியாது. சரி, நடிச்சுட்டு தான் இருக்கணும், நடிச்சு முகமாவும் இருக்கணும். அது எல்லா வகையிலும் வந்து அது எல்லா நேரத்துல வருமா அப்படிங்கிறது தெரியாது. அதன் அடிப்படையில ஏதோ அவருக்கு வந்து சீமான், அதாவது நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஏதோ தொண்டர்கள் வந்த போது அவர் ஏதோ வேற எதாவது டென்ஷன்ல இருந்திருக்கலாம். அது வந்து பொது இடத்துல வந்து அப்படி நடத்தக்கூடாது, அசிங்கமான விஷயம் தான் அது. அதை வந்து கண்டிக்கத்தக்கதுதான். அதே சமயத்துல வந்து எல்லா இடத்துலயும் அவரு அப்படி பண்ற மாதிரி தெரியல. சில இடத்துல கை கொடுத்துட்டு அவர் கையா போடிச்சு இழுத்து போடுறாங்க. இது அவருக்கு மட்டும் இல்ல, எல்லா தலைவர்களுக்குமே நடக்கக்கூடிய விஷயம் தான். பொது இடத்துல போறபோது பப்ளிக்ல நல்லவன் கெட்டவன் எல்லாருமே இருப்பாங்க, சமூக விரோதிகள் கூட இருப்பாங்க. அதனால வந்து பார்த்து கவனமா இருந்துக்கிறது அவங்களோட தலைவர்களோட வேலைதான். அதே சமயத்துல இப்படி பொது இடத்துல வந்து ஏற்கனவே நடிகர் சிவகுமார் இந்த மாதிரிதான் நடந்து ரசிகர்கள் மத்தியில் பெரிய கண்டனத்துக்கு உள்ளாரு. அதனால வந்து இது போன்ற செயல்களை வந்து தவிர்க்கக்கூடிய விதத்தில் நடந்து கொள்வதுதான் சீமான் போன்ற தலைவர்களுக்கு நல்லது. சார், இப்போ தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு எந்த கூட்டணி வலுவாயிட்டே இருக்கிறது? இப்போ எந்த கூட்டணி வலுவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 கட்சி தான் பெரிய கட்சி. கிட்டத்தட்ட அதிமுக, திமுக இந்த 2 கட்சி தான் பெரிய கட்சி. 2 கட்சியும் பாத்தீங்கன்னா 30% வாக்குகள் சரிசமமா வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு தேர்தலுக்கு வந்து அவங்களுக்கு 2% கூடலாம், இவங்களுக்கு 2% குறையலாம். அதாவது இவங்க 28% வரலாம் ஏடிஎம்கேக்கு, அவங்களுக்கு 32% போலாம். இதுதான் லாஜிக். இது நான் வரைக்கும் போற லாஜிக். அப்புறம் அதே சமயத்துல அவங்க கூட இருக்கிற கட்சிகள் பாத்தீங்கன்னா, அதுக்கு அடுத்து பெரிய கட்சி பாத்தீங்கன்னா 10 டபுள் டிஜிட் தாண்டின ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி தான். 12% வாக்குகள் வச்சுக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி. சோ அவங்க 32% பிளஸ் திமுக 32, காங்கிரஸ் 12. எவ்வளவு ஆச்சு? 32, 12 அதுல ஒரு 2 34, 10, 44% ஆச்சா? கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு 50, 55 கிராஸ் பண்ணிடுவாங்க. ஆனா திமுக, அதிமுக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28லயே நிற்பாங்க. அவங்க கூட தேமுதிக எவ்வளவு சதவீதம் வரும்? வந்தா வந்து 28 பிளஸ் ஒரு அவங்களுக்கு 2, 3 கூட போடுங்க. 31, 32% வரும்.
அப்புறம் அது கூட புதிய தமிழகம் எஸ்டிபை ஒரு சதவீதம் போட்டு 33, 34% இங்க. இவங்க 40, 50, 50 இங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பாஜக. கிட்டத்தட்ட அவங்களும் பாஜகவும் வந்து ஒரு 4% வாக்கு தான் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ வந்து இது இந்த லாஜிக் அர்த்தமேட்டிக்ல பாத்தீங்கன்னா யார் ஜெயிப்பா? நீங்களே சொல்லுங்க. இதுல வந்து கிட்டத்தட்ட இந்த அடிப்படையில தான் இப்போ கட்சிகள் நிலவரங்கள் இருந்துட்டு இருக்கு. ஸோ வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39+1 40 தொகுதிகள் வந்து திமுக கூட்டணி தான் முன்னாடி நிக்குது அப்படிங்கிறது ஒரு அர்த்தமேட்டிக்கல் விவரமா புரியுது. இது எந்த அளவுக்கு பிரச்சாரத்தை வியூகங்கள் மாத்து, இல்ல பெரிய அலை அடிக்குமா, இல்ல இவங்க ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு வருமா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். ஆனா இந்த இருக்கிற நிலவரம், இப்போ இருக்கிற நிலவரம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 தொகுதியில் இவங்க முன்னாடியே இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இப்ப இருக்கிற தகவல் சொல்லுது. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா அதிமுக சில இடங்கள்ல வெற்றி கோட்டை தொடர அளவுக்கு வரலாம். அது ரொம்ப தன்னிச்சையா வந்து பெரிய வெயிட் தூக்க அளவுக்கு சக்தி இல்லை. அதனால இந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்கு. அப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அது சென்ற தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8% வாங்கினாங்க. அந்த பர்சன்ட் வாங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே டிடிவி தினகரன் தமிழ்நாடு முழுவதும் நின்று ஒரு 5% வாக்கு வந்து 5.35 வாங்கினாரு. அந்த வாக்குகள் எல்லாம் இவங்களுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்தில் நாம் தமிழர் 3% வாங்கினாங்க. அந்த 3% இவங்களுக்கு வாங்குறது வாய்ப்பு இருக்கு. ஸோ நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் கூடுதலாக வாக்குகள் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் போயிட்டு இருந்துச்சு. நம்ம புள்ளி விவரங்கள் வந்து 17% வாங்குவார் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு. ஆனா இப்ப நாளாக பாத்தீங்கன்னா பிரச்சார வியூகங்கள் எல்லாம் ரொம்ப அதிகமா போற போது அந்த 17ல இருந்து குறையறதுக்கு தான் வாய்ப்பு இருந்துச்சு, கூடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை தான் நாம் தமிழருக்கு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பாஜக கிட்டத்தட்ட ஒரு 4% வாக்குதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனா வந்து ஆங்காங்கே சில தலைவர்கள் எல்லாம் கூட இருக்கிறதுனால, அவங்க ஜாதி தலைவர்களா இருக்கிறதுனால, உதாரணத்துக்கு சொல்ல போனா தென்காசியில் நிக்கிற ஜான் பாண்டியன், அப்புறம் வேலூர் நிக்கிற ஏசி சண்முகம், அப்புறம் இதுல பெரம்பலூர் நிக்கிற இவரு பாரிவேந்தர், இவங்கெல்லாம் தனிப்பட்ட முறையில ஒரு செல்வாக்கு இருக்கிறதுனால அவங்க எல்லாம் கூட சேர்ந்து இது பண்றதுனால ஒரு 6-7% வரலாம். அதாவது பாஜகவுக்கு அப்படிங்கிறது தான் இருக்கு. சோ வந்து ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு கூடுதலான வாக்குகள் பெறுவாங்க. அந்த அடிப்படையில் வந்து பாஜகவும் ஒரு 6-7% வரலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட கணிப்பா இருக்கு. சோ வந்து ஒட்டுமொத்தமா பர்சன்டேஜ் இதமா ஒரு அர்த்தமேட்டிக்கா பாக்குற போது திமுக கூட்டணி 40 தொகுதியில முன்னாடி நிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கான வாக்குறுதிகள் வந்து இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தோடனே நாங்க நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே உங்க ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. அவங்களுக்கான வாக்குறுதிகள் ஏதோ ஒண்ணு கூட என்ன நிறைவேற்றல. அப்படின்ற அதிருப்தி வந்து அவங்களுக்கு மத்தியில நிலவுது. இந்த நிலையில ஸ்டாலின் அவர்கள் சொன்ன இந்த விஷயம் வந்து எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதாவது ஒரு ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க வந்து கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையா செஞ்சுட்டோம், 100% செஞ்சுட்டோம், தேர்தல் வாக்குறுதிப்படி நாங்க 100% செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு உலகத்திலே எந்த கட்சியும் கிடையாது. அது வந்து திமுக விதிவிலக்கு அல்ல. அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதியில திமுக சொன்னதுதான் பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவோம், அரசு ஊழியர்களுக்கு வந்து ஜாக்டோ ஜியோவெல்லாம் பல்வேறு கோரிக்கைகளை வச்சு இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்துக்கு ஆரம்பிக்கிற போது ஒவ்வொரு டைமும் ஆரம்பிக்கிற போது முதல்வர் சார்பில் வந்து கூட்டு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அந்த பேச்சுவார்த்தை தோல்வி வரும் போது இவங்களும் போராட்டம் நடத்துறதுக்கு துணிவாங்க. அப்புறம் உடனே கொஞ்சம் அப்படியே போயிடும். இந்த மாதிரி காலகட்டங்கள் எல்லாம் மாறிட்டு இருக்கு. இதே மாதிரிதான் சூழ்நிலை தான் 5 வருஷம் அப்படியே கடந்து போயிடுவாங்க. ஆனா நிலுவையில எதோ இருந்துட்டு இருக்கு அப்படிங்கறது யதார்த்தமான உண்மை. தலைவரா இருக்கும்போது இந்த மாதிரி போராட்டங்கள் எல்லாத்துக்குமே போய் முன்னாடி நின்று இந்த வாக்குறுதி எல்லாமே நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டே இருந்தாரு. ஸ்டாலின் இருந்தாரு. ஆனா ஆளுங்கட்சி ஆனதுக்கு அப்புறம் அதுக்கான 3 வருஷம் ஆயிடுச்சுல்ல, அவங்க அதானே எதிர்பார்க்கறாங்க. அது அரசாங்கம் நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை. ஏற்கனவே வந்து 5 லட்சம் கோடி கடன் இருக்கு. மாநிலத்தோட 5 லட்சம் கோடி கடன் இருக்கு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் உங்களுக்கும் எனக்கு சேர்த்தே சொல்றேன், இது வந்து 60,000 ரூபாய் ஒவ்வொரு தலையிலும் கடன் இருக்கு. கிட்டத்தட்ட 8 கோடி மக்கள் இருக்காங்கன்னா எல்லாரும் தலையில மேலேயும் 50,000 60,000 கடன் இருக்கு. இந்த கடனை எப்படி தீர்க்கிறது? புதுமையான செயல் திட்டங்களை எப்படி கொண்டு வர்றது? அரசு ஊழியர்களுக்கு மொத்த வருவாயில 80% 85% நாட்டோட வருவாயில் போயிடுது, மாநிலத்தோட வருவாயில. இது எப்படி அரசாங்கம் நடத்துறது? இது வந்து வெளிப்படையாக சொல்லவும் முடியாது. அதே சமயத்துல வந்து கடனும் வாங்குறாங்க. 1 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. போற இடத்துல எல்லாம் பிரச்சாரம் பண்றாரு.
உலகத்திலேயே வந்து கடன் வாங்குறதுல இப்போ முதன்மையான மாநிலம் எதுன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு தான். முதன்மையான முதலமைச்சர் யாருன்னு கேட்டீங்கன்னா கடன் வாங்குறதுல மு.க. ஸ்டாலின் தான். அப்படின்னு போராட்டத்துல எல்லாம் அவர் சொல்லிட்டே தான் இருக்கிறாரு. ஸோ கடன் வாங்குறதுல தான் இந்த நாடு, இந்த மாநிலம் வந்து போயிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில வந்து எப்படி இவங்க இதெல்லாம் சீர் செய்வாங்க? இது வந்து மாங்காய் புளித்து, வாய் புளித்துங்கிற பேசிட்டு வேணா போய்க்கலாம். ஆனா செயல்படுத்துறதுக்கு முடியாது அப்படிங்கிறதா எதார்த்தமான எங்கள போன்ற ஒரு பத்திரிகையாளர் பார்வையில அது தெரியும். அப்படிங்கிறது இதுதான் எதார்த்தமான உண்மை. இதெல்லாம் செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டம். யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி இந்த சூழ்நிலை தான் நிலவும். ஏன்னா வந்து நிர்வாகம் வந்து நிதி நிதி நெருக்கடியில போயிட்டு இருக்கு. யாரும் இது வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. அதன் அடிப்படையில இப்படித்தான் இருக்கு. அதனால செயல்படுத்துறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்ப மத்தியில் ஆட்சி மாற்றம் இல்ல அப்படின்னா, இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நான் நிறைவேத்த மாட்டேன், நிறைவேத்த முடியாது. ஏன்னா மத்தியில வந்து ஆட்சி மாற்றம் நிகழல. அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாக்குறுதிகள் எல்லாமே காணல் நீர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? அப்படி சொன்னா தான் நான் ஓட்டு போடுவாங்க உதயசூரியனுக்கு அப்படின்ட்டு தான் முதல்வர் ஸ்டாலின் அப்படி சொல்றாரு. அதன் அடிப்படையில் இந்தியா கூட்டணி ஜெயிச்சா நாங்கெல்லாம் செய்வோம் அப்படிங்கிறாரு. அது வந்து எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுங்கிறது உண்மை இல்ல. தெரியாது. ஏன்னா மத்தியிலும் இவங்க ஆட்சி, மாநிலத்தில் இவங்க ஆட்சின்னு சொல்லிட்டு 2004 வரைக்கும் இவங்க தான் 14 வரைக்கும் ஆண்டுட்டு இருந்தாங்க. 10 வருஷமா. பெருசா ஒண்ணும் செய்யல அப்படிங்கிறது அதிமுகவோட குற்றச்சாட்டு. பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக்கலாம். ஆனா வந்து திமுக வந்து காங்கிரஸோட கூட்டணியில இருந்து எதுவுமே செய்யல அப்படின்ட்டு அதையவே சுட்டி காட்டுறாரு எடப்பாடி பழனிசாமி. அதன் அடிப்படையில் வந்து காங்கிரஸ் கட்சி இப்ப தன்னோட தேர்தல் அறிக்கையில வந்து மிக கலர் கலரான நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது தெரியல. அதே சமயத்துல அரசு ஊழியர்கள் 30 லட்சம் பேருக்கு புதுமையான வேலை வாய்ப்பு வழங்குறோம் அப்படின்னு கூட சொல்லிக்கிறாங்க. ஜிஎஸ்டின்னு வளர்க்குறேன்றாங்க. வேலை வாய்ப்பு உருவாக்க புது புது திட்டங்களை கொண்டு வரும்னு காங்கிரஸ் பயங்கரமா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்ப வந்து இந்தியா கூட்டணிக்கு வந்து ஒரு ஒரு அதாவது என்னன்னா ஒரு மக்கள் திரும்பி பார்க்குற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ அதே சமயத்துல பாஜகவுக்கும் ரொம்ப விசித்திரமா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஒரு அது என்ன சொல்றது ஒரு ரிசல்ட் ஒண்ணு சொல்லிக்கிறாரு. யாருமே கேட்காத, அதாவது சொல்லுவாங்களே யாருமே இல்லாத இடத்துல வந்து டீ ஆத்திட்டு இருக்க, யாரோட டீ ஆத்துற அப்படிங்கிற மாதிரி இவராக வாலண்டரியா வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு பிரசாந்த் கிஷோர். யாருமே கேட்காத போது போன போன தேர்தல்ல வந்து திமுகவுக்கு வியூக வகுப்பாளரா அவர்தான் இருந்திருக்காருங்க. அவரோட டீம் தான் வந்து வேலை பார்த்து இப்ப இருக்கிற திமுகவே ஆட்சிக்கு வர்றதுக்கு அவரும் ஒரு முக்கிய பங்கா இருந்திருக்காரு. அதனால அவரோட கருத்துக்கும் முன்னுரிமை, அவரோட கருத்துக்கும் ஒரு மக்கள் வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. மக்கள் முன்னுரிமை கொடுக்கறது இல்ல. பிரசாந்த் கிஷோர் ஒன்னும் பெரிய கடவுளா? அவர் சொல்றதெல்லாம் நடக்கிறதுக்கு. அவரும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் புள்ளி விவரங்களை திரட்டி சொல்லக்கூடிய ஒரு ஒரு வல்லமை படைத்தவராக இருந்தார். அன்று இருந்தார். ஆனா இப்ப எல்லாம் இல்ல. அவருக்கு டீம் எல்லாம் பெரிய ஸ்பிளிட் ஆகி பெரிய லெவல்ல போயிடுச்சு. பெரிய சொல்ற அளவுக்கெல்லாம் இல்ல. இப்ப வந்து அவரு எங்க காசு கொடுக்குறாங்களோ அங்கதான் சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் அதனுடைய அடிப்படையில பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற புள்ளி விவரங்களா ஒண்ணுமே கிடையாது அவர்கிட்ட. இப்ப நடக்கிற 2024 அவர் வந்து தானாக முன் வந்து, அதாவது பிஜேபி வற்புறுத்தல்னால 300 சீட்டுக்கு அதிகமா பிடிக்காது. ஆனா 300 சீட்ட பாஜக பிடிக்கும் அப்படிங்கிற நிர்பந்தத்தினால இந்த கருத்தை சொல்லிக்கிறாரு அவரு. ஏன்னா உண்மை நிலவரம் என்னன்னு அவருக்கும் தெரியும். பிரசாந்த் கிஷோருக்கு இப்ப இந்திய லெவல்ல பாஜக எவ்வளவு சீட்டு பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து அவருக்கு நல்லா தெரியும். அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா பாஜக வந்து கிட்டத்தட்ட 200 சீட்டு தான் பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்க உண்மையான கருத்து நிலவரம் கள நிலவரம் அதுதான் சொல்லுது. இப்ப அவருக்கும் பிரசாந்த் கிஷோருக்கும் அது தெரியும். ஆனா இப்ப வந்து 300 இடங்கள் வந்து அவரே டவுட்ல சொல்லிடுறாரு. 300 இடங்கள் போகாது. ஆனா 300 இடங்கள் பிடிக்கும். அதான் கவுண்டமணி மாநிலத்தை சொல்றாரு. நடக்கும் ஆனா நடக்காது அப்படிங்கிற இதுல சொல்றாரு. அவர் ஒரு கான்பிடண்டா பேசல அப்படிங்கிறது வந்து நம்மளோட யதார்த்தமா புரியுது அவருக்கு. பத்திரிகையாளரா போகிற போது அதுதான் நிலவரம். பாஜக வந்து இப்ப 200 சீட் அப்படிங்கிறது இருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனா அவங்க கிட்டத்தட்ட அவரே ஹேட்ரிக் 3 முறை தொடர்ந்து முதலமைச்சர் இருந்தவர் குஜராத் மாநிலத்துல நரேந்திர மோடி அவர்கள். அதுக்கப்புறம் ஆனந்த் என்ப இடையில் அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து இப்ப வந்து ஆட்சி 2 வாட்டி வந்துருச்சு. கிட்டத்தட்ட 5 முறை முதலமைச்சராக இருந்து பிஜேபி ஆளும் மாநிலமாக இருந்த ஒரு குஜராத் மாநிலத்துல இப்போ கோஷ்டி பூசல் காரணமாக பல கோஷ்டிகளா பிரிஞ்சுட்டாங்க. ஒரு தேர்தல் நின்னவர் வேட்பாளர் நின்னவர் வாபஸ் வாங்குறாரு. ஒருத்தர் போட்டி போட போனவர் அவரு நான் போட்டி போட மாட்டேங்கிறாரு. ஏற்கனவே இருந்தவர் ராஜினாமா பண்ணிட்டு போறாரு.
இப்படி பல செயல்பாடுகள் குளறுபடிகள் இருக்கிறதுனால குஜராத் மாநிலத்திலேயே இந்த முறை அவங்க அவ்வளவு போன வாரம் வாஸ் அவுட் பண்ணாங்க எதிர்கட்சி. இந்த முறை அப்படி வாங்குவாங்களா அப்படிங்கிறது பெருத்த சந்தேகமா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க காங்கிரஸோட ஆம் ஆத்மி கட்சி, கேஜ்ரிவால் கட்சி கூட்டணி சேர்ந்துக்கிறாங்க. இப்ப கெஜ்ரிவால் வந்து ஜெயில போட்டதுனால அங்க வந்து அனுதாப அலை வீசுது. அதே சமயத்தில் காங்கிரஸ் எதிர்கட்சி இருக்குது. இப்போ அந்த சொந்த மாநிலத்திலேயே அமித்ஷா, நரேந்திர மோடி அவங்களோட சொந்த மாநிலத்திலேயே பிஜேபி வருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு. இப்ப இதன் அடிப்படையில வந்து பிரசாந்த் கிஷோரெல்லாம் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. 300 சீட்டுங்கிறது அவர் கூவி கூவி கத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்குங்கிறதா யதார்த்தமான உண்மை. இந்த சமயத்துல வந்து காங்கிரஸ் வந்து புத்துணர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. இதன் அடிப்படையில வந்து காங்கிரஸ் கட்சி தன்னை முழு பலமும் திரட்டி ஒரு தேர்தல் அறிக்கை தயாரிச்சு அதை வந்து வெளிப்படுத்தி இப்போ வந்து பிரபகாண்டம் பண்ணி மாநிலம் முழுவதும் தன்னோட பிரச்சார யுத்திகளை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதனால மக்களும் வந்து காங்கிரஸோட பார்வை வந்து மக்கள் மேல விழுந்திருக்கு. ஸோ வந்து மக்கள் இப்போ காங்கிரஸ்க்கு ஒரு புரட்சி ஏற்படுத்திக்கிறாங்க அப்படின்னுதான் சொல்லணும். காங்கிரஸ் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி மக்கள் புரட்சி உருவாக்கிருச்சு அப்படிங்கிறதா சொல்லணும். அந்த அடிப்படையில் வந்து இப்போ எல்லா பக்கம் பரவலா காங்கிரஸ் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு சத்தம் கேட்க தொடங்கியிருக்கு. ஆனா அதே சமயத்தில் பிஜேபிக்கு வந்து ஒரு வீழ்ச்சி அடைய தொடங்கி இருக்குது அப்படிங்கிற ஒரு கலர்னஸ் தெரியுது நமக்கு. ஸோ வந்து இது எந்த அளவுக்கு போகுது, காங்கிரஸா பிஜேபியா அப்படிங்கிற அளவுக்கு இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ காங்கிரஸ் தான் அப்படின்ட்டு முந்திர குதிரையா இருக்குது. இப்ப தேர்தல் ரேஸ்ல வந்து முந்திர குதிரை காங்கிரஸ். காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட ஏற்கனவே 200 சீட்டு அப்படிங்கிறது அவங்களும் ஒரு டார்கெட் வச்சு போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து ஒரு 274 சீட்டு மெஜாரிட்டிக்குள்ள சீட்டு பிடிக்கிற அளவுக்கு இப்போ ஒரு வெளிச்சம் தெரியுது. ஸோ வந்து காங்கிரஸ் வந்துரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல அந்த கட்சி தொண்டர்கள் வந்து முழுமையா செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இல்ல, இந்தியா கூட்டணியில வந்து யார் பிரதமர் வேட்பாளர் அப்படின்றது இன்னும் அறிவிக்கல. அததான் வந்து தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டாவே சொல்லிட்டே இருக்காங்க. அதாவது பல கட்சிகள், பல முரண்பாடு உள்ள கட்சிகள், கொள்கைகள் ரீதியான வேறுபாடு உள்ள கட்சிகள் எல்லாம் சேர்ந்துதான் இந்தியா கூட்டணி அறிவிச்சுக்கிறாங்க. அப்போ அந்த கூட்டணத்துல வந்து குறைந்தபட்ச செயல்படுத்த திட்டம் அப்படிங்கிற போஸ்டர் போது இப்போதைக்கு யாரும் நம்ம வந்து பிரதமர் அறிவிக்க தேவையில்லை, நம்ம தேர்தல் அறிக்கை தான் பிரதமர் அப்படிங்கிற ரீதியில தான் அவங்க அதைத்தான் முயற்சி பயன்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. எந்த கட்சி அதிக சீட்டு உள்ளதோ கூட்டணி கட்சிகள்ல அந்த சீட்டுக்கு வந்து பிரதமர் பதவி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசி எழுதி செயல்படாத ஒரு திட்டத்தை அவங்க செயல்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா அதிக சீட்டுகள் வாங்குறதுக்கு ஒரு தகுதியான கட்சி யாரும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான். ஸோ காங்கிரஸ்ல இருந்து தான் அது வந்து பிரதமர் மந்திரியாக தேர்ந்தெடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதா நிலவரம். சார், எங்களோட இணைந்து நிறைய தகவல்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம்.